காலம்பரம் முருங்கைக்கீரையை உருவி லஞ்சுக்கு முருங்கைக்கீரை குழம்பு தான் வைக்க போகிறேன். எப்படி நீங்கள் எப்படி உருவீங்க, நாங்கள் எவ்வளோ ஈஸியாக உருவுறோம் பாருங்கள். இந்தமாதிரி தான் சீக்கிரமே உருவிடலாம். முருங்கைக்கீரை உருவறதுக்கு ரொம்ப பேர் சிரமப்படுவாங்க. எங்களுக்கு முருங்கைக்கீரை உருவது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த பாருங்க, நம்ம ஈஸியாக உருவிடலாம் முருங்கைக்கீரையை. நாங்கள் உருவுற மாதிரி உருவினா சில பேர் ஒன்று ஒன்றா பிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது இப்போ நடக்கிற காரியம். அது மாதிரிலாம் எப்போ உருவி முடியாது. நாங்கள் இப்படி தான் முருங்கைக்கீரை உருவோம். முருங்கைக்கீரை போட்டு இன்றைக்கி சாம்பார் தான் வைக்க போகிறேன். முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பாருங்கள். முருங்கைக்கீரை சாம்பார் நாங்கள் தாளித்து ஊற்றி கடைசியில் போட்டு வச்சு அப்படியே ஒரு பிரண்டு வரக்குள்ளேயே நாங்கள் எடுத்துருவோம். ஒரே ஒரு கொட்டை தான் புளி போடுவோம். அதான் இதில் முருங்கைக்கீரை சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை பசங்காமல் இறக்கணும் முருங்கைக்கீரை எப்படி உருவுறதுன்னு ஈஸியாக இருக்கும் உருவுறது. சில பேர் ஒன்று ஒன்றா எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுமாரிலாம் செத்த நாளும் உருவிடலாம் முருங்கைக்கீரை. நான் இன்றைக்கி குழம்பு வைக்கிறதுங்கிறதுனால கொஞ்சோண்டு உருவியிருக்கேன். முருங்கைக்கீரை குழம்பு தான் வைக்க போகிறேன் இன்றைக்கி நான் லஞ்சுக்கு. காலம்பரை முருங்கைக்கீரை உருவி எடுத்து கொண்டு வச்சுக்கிட்டு முருங்கைக்கீரை சாம்பார் உருளைக்கிழங்கு வறுவல் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு. முருங்கைக்கீரை குழம்புக்கு பாசிப்பருப்பு, அதோட வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிடணும். சத்தெல்லாம் வெந்து போயிடும். நாசமாக கேஸ் மிச்சமாக மட்டும் குக்கரில் வச்சு ஒரு விசில் வச்சு எடுத்துட்டேன். அதோடய உருளைக்கிழங்கு போட்டு வேக வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அந்த பருப்போடையும் சேர்த்து நம்ம உருளைக்கிழங்கையும் போட்டு வேக வச்சிட்டேன். சோறாக்கிட்டு இப்படி உருளைக்கிழங்கு வறுத்து மதியானம் சமையலை முடிச்சிடுவோம். சாயங்காலம் தேங்காய் பெருஞ்சீரகம் போட்டு அரைக்கணும். தேங்காயும் பெருஞ்சீரகமும் அரைச்சி போடணும் முருங்கைக்கீரை குழம்புக்கு. கடைசியில் போட்டு இறக்குனா போதும். ஒரு கொதி வந்து அப்படியே இறக்கிடணும். அதுலேயே கொஞ்சம் உருளைக்கிழங்குக்கு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வறுக்கிறதுக்கு நான் உருளைக்கிழங்கு அவிச்சி எடுத்து வச்சுக்கிட்டு வெங்காயம், தக்காளி, சோம்பு போட்டு தாளித்து தேங்காய் பெருஞ்சீரகம் அரைச்சி ஊற்றுவேன். தேங்காய் பெருஞ்சீரகம் அப்படியே குழம்புக்கும் உருளைக்கிழங்குக்கும் சேர்த்தே அரைச்சிட்டேன். இதில் கொஞ்சம் போட்டுட்டு மீதி எடுத்து உருளைக்கிழங்குக்கு வச்சுக்கிட்டேன். முருங்கைக்கீரை சாம்பார் வச்சு ரொம்ப நாளாக அதான் இன்றைக்கி வச்சேன். நீங்கள் முருங்கைக்கீரை குழம்பு எப்படி வைப்பீங்க? பச்சை மசங்காமல் இறக்குவீங்களா, இல்லை ரொம்ப நாளைக்கு கொதிக்க வைப்பீங்களா? நான் பச்சை மசங்காமல் இறக்கிடுவேன். ஒரு கொட்டை தான் புளி போடுவோம். தாளித்து போட்டு கடைசியில் முருங்கைக்கீரை வச்சு உடனே ஒரு பிரண்டு வரக்குள்ளேயே அப்படியே இறக்கிடுவோம். முருங்கைக்கீரையை போட்டு நான் மூடி வைக்க மாட்டேன். மூடி வைக்கக்கூடாது. நீங்கள் எப்படி செய்வீங்க கமெண்டில் சொல்லுங்கள். நான் வைக்கிற குழம்பு நல்லா இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள். எதாக இருந்தாலும் தப்பாக இருந்தாலும் சரி, ரைட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மிளகாத்தூள் போடணும். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் மல்லித்தூள், சோம்பு தான் நம்ம தேங்காயோட அரைச்சி வச்சிட்டோம்ல, அதை போட்டாலே போதும். மஞ்சள் தான் முன்னாடியே பருப்போட வேக வச்சிட்டோமே, மட்டும் நல்லா கலக்கி விடணும். கலக்கி விட்டுட்டு மிளகாத்தூள் பச்சை வாசனை போனதுமே குழம்பு தான் முன்னாடியே பருப்பு வெந்துடுச்சு. கீரையை போட்டு அப்படியே ஒரு பிரண்டு வரக்குள்ளே தேங்காய் தாளித்து கொட்டி கீரையை வைக்கணும். கீரையை வச்சு இப்படி பிரண்டு வரக்குள்ளேயே தேங்காய் பெருஞ்சீரகம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை போட்டு இப்படி லைட்டாக கொதி வந்ததுமே இறக்கிடலாம்.
தேங்காய்லாம் ரொம்ப வேகக்கூடாது, உப்பெல்லாம் போட்டுறணும் முன்னாடியே. மிளகாத்தூள் மல்லித்தூள் ஒரே ஒரு கொட்டை புளி கரைச்சி ஊற்றணும், அவ்வளோதான். புளிலாம் நிறைய அது பாருங்கள், அதான் புளி. சில பேர் நிறையா புளி போடுவாங்க, அப்படிலாம் போடக்கூடாது. ரொம்பவும் கீரை வேகக்கூடாது, பச்சை மசங்காமல். இது முருங்கைக்கீரை வந்து பச்சை மசங்காமல் இருக்கணும். அவுத்திக்கீரை வேகாமல் கட்டிச்சு, முருங்கைக்கீரை வெந்து கட்டிச்சுன்னு சொல்லுவாங்க. முருங்கைக்கீரையை வந்து வேகாமல் அப்படி பச்சை மசங்காமல் எடுத்துடணும். அவுத்திக்கீரை வந்து நல்லா வேக வைக்கணும். அப்படியே தாளித்து கொட்டி தேங்காவை போட்டு இறக்க வேண்டியதான். தாளித்து கொட்டி கீரையை போட்டு அப்படியே ஒரு பிரண்டு வரக்குள்ளேயே தேங்காவை பிரிஞ்சிட்டு அரைச்சி ஊற்றிருக்கோம், ஊற்றி அப்படியே லைட்டாக பிரண்டு வரக்குள்ளே எடுத்து இறக்கி வச்சிடணும். சோம்பு போட்டு தான் தாளிக்கணும், கடுகெல்லாம் நான் போட மாட்டேன். நீங்கள் வச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சோம்பு போட்டு தான் தெளிக்கணும், கடுகு போட மாட்டேன் நான். இதுமாரி வச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆனால் திக்காக வைக்கணும், குழம்பு வந்து கொஞ்சம் தட்டன்னு வைக்கணும், தண்ணியாக வைக்கக்கூடாது கீரை குழம்பு. பாசி பயிர் தான் போட்டிருக்கேன், துவரம் பருப்பும் போடலாம். துவரம் பருப்பும் பைத்தம் பருப்பும் சேர்த்து கூட நீங்கள் போட்டு வைங்க, நல்லாயிருக்கும். நான் சொல்கிற மாரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் முருங்கைக்கீரை குழம்பு. முருங்கைக்கீரையில் அவ்வளோ சத்து இருக்குது, வைட்டமின்ஸ்லாம் நிறைய இருக்குது. நம்ம வந்து அது ஒரு வாரத்துக்கு ஒருப்பாச்சும் முருங்கைக்கீரை குழம்பு வைக்கணும். உருளைக்கிழங்கு அவிச்சு முன்னாடி நான் எண்ணெயிலே வதக்கிக்குவேன், அப்போ தான் உடையாமல் இருக்கும், நல்லா ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். சோம்பு போட்டுட்டு உருளைக்கிழங்கு போட்டு அப்படியே செவக்க அப்படியே வெறும் எண்ணெயிலே வறுத்துட்டு, அப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டு, அப்புறம் மிளகாத்தூள் போட்டு மஞ்சத்தூள் போட்டு தேங்காய் பெருஞ்சீரகம் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு வதக்க வேண்டியதான். முருங்கைக்கீரை குழம்புக்கு உருளைக்கிழங்கு வறுவல் நல்லாயிருக்கும். எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க வீடியோ எடுக்க, நான் தான் எடுக்கணும். அதுக்காக தான் நான் இங்கே தான் இருக்குது கேமரா, கிட்ட இருக்கேன்னு சொல்லிட்டு இப்படி இங்கே எடுத்து வச்சேன்.